என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய முத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். இந்த பவுலுக்குள் இருந்த ஒரு நிச்சயம், இந்த படுகிற இந்த பாடுகளை குறித்து கலங்க மாட்டேன், நான் அதனால வெட்கப்பட மாட்டேன். காரணம் என்னன்னா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ எவ்வளவு ஒரு ஆணித்தனமான ஒரு விசுவாசம் அவர்கள் இருக்கும் இல்லையா? நேற்று தீமோத்தேயு கிட்ட அந்த விசுவாசத்தை கண்டுபிடிக்கிறார். அதை தான் நேற்று சொன்னேன், சின்சியர் ஃபெய்த் என்று சொன்னேன். அதாவது மாயமற்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளாக இருக்கிறதை அவர் மெச்சிக்கொள்ளுகிறார். நமக்குள்ள அந்த மாயமற்ற விசுவாசம் இருக்கணும். இந்த செய்தியானது நேற்றைய செய்தியின் தொடர்ச்சி. நேற்றைய செய்தியையும் யூடியூப்ல பார்த்துருங்க. இன்னைக்கு ரெண்டாவது இன்னொரு விசுவாசத்தை பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு வாழ்க்கையில கண்டுபிடிக்கிறார். பாருங்களேன், 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயுல 5ஆம் வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்து இருக்கிறேன். அது முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த விசுவாசம் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது நேற்று சொன்ன சின்சியர் ஃபெய்த், இன்னைக்கு ஸ்டேபிள் ஃபெய்த். அது நிலைத்திருக்கும் விசுவாசம். நிலைத்திருக்கும் விசுவாசம். நிறைய பேருக்கு அந்த வேவரிங் ஃபெய்த், அதாவது இன்ஸ்டேபிள் ஃபெய்த். ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் போகும், ஒரு நாள் வரும் இல்லையா? சூழ்நிலை கேட்டார் போல நம்முடைய விசுவாசம் மாறுது. விசுவாசம் அப்படி இருக்கக்கூடாது. சூழ்நிலைலாம் சாதகமாக இருக்கும்போது ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து நன்றி சொல்வதும் ஜெபிப்பதும் அங்கே அவர் அறிக்கை பண்ணுவதும், அப்புறம் சூழ்நிலை பாதகமாயிருச்சுன்னா ஐயோ ஆண்டவரே ஏம்பான்னு சொல்லி விசுவாசம் அப்படியே டவுன் ஆகிறதும், இது ஒரு உண்மையில ஒரு நல்ல முதிர்ந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்துல அந்த ஒரு நிலைத்திருக்கிற தன்மை இருக்க வேண்டும். இங்க தீமோத்தேயுக்குள்ள, பாட்டிக்குள்ள, அம்மாக்குள்ள, இவனுக்குள்ள அந்த ஃபெய்த் நிலைத்திருக்கிறத அங்கே சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த இடத்துல தானியேலுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பினீங்கன்னா அங்க 10வது வசனத்துல தானியேலுடைய அந்த அனுபவங்களை பாருங்க. அவனை குற்றம் கண்டுபிடிக்கிறதற்கு யாருக்கும் எந்த முகாந்திரமும் கிடைக்கல. ஸோ அவனை தொழுகை விஷயத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற, ஆண்டவர் மேல இருக்கிற பக்தியில இதுல மட்டும்தான் அவனை குறை கண்டுபிடிக்க முடியும். எனவே ராஜாவாகிய உம்மை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, வணங்கினா சிங்க கபில போடணும்னு ராஜா கிட்ட கையெழுத்தையும் வாங்கிட்டு தானியேலை சுத்தி சுத்தி வராங்க. உடனே தானியேல் என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த செய்தியை கேட்ட உடனே, சரிப்பா நீங்க வேணா என்ன வேணா செய்யுங்க, நான் தான் என் அறை வீட்டுக்குள் போய் கதவை பூட்டிட்டு ஜோம் பண்றவனாச்சே, நான் எதுக்கு பயப்படணும்னு சொல்லி ஜன்னல் கதவெல்லாம் சிக்கன்னு பூட்டிட்டு உள்ள ஜோம் பண்ணி இருக்கலாம். ஆனால் 10ஆம் வசனத்தை வாசிக்கட்டுமா? தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, அதுதான் இன்னைக்குரிய ஹைலைட். தான் முன் செய்து வந்தபடியே, ஸ்டேபிள் ஃபெய்த். அந்த விசுவாசத்துல அவர் கொஞ்சமும் தளரல. பாருங்களேன், சரி இன்னைக்கு சட்டம் போட்டதுனால சட்டத்துக்கு ஏற்றபடி நம்மளை மாத்திக்கலாம்னு சொல்லல. சட்டம் வந்தாலும், சட்டம் ஏற்றப்பட்டாலும், புதிதாக எழுதப்பட்டாலும், பழைய சட்டங்கள் ஒருவேளை செல்லாது என்று சொன்னாலும், யோசித்து பாருங்களேன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு சுதந்திரம், மத சுதந்திரம். ஆர்டிகல் 25ல எந்த மதத்தையும் யாரும் பேசலாம், பரப்பலாம், அதை பிராக்டிஸ் பண்ணலாம். ப்ரோபகேட், பிராக்டிஸ் ஆர் ப்ரொக்ளைம், இந்த 3 இருக்கு, முக்கியமானது. அப்போ நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட இந்த அற்புதமான அடிப்படையான காரியங்கள். இப்போ டெமோக்ரஸி என்ற வார்த்தையை எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது மாத்திரமல்ல, இந்த சட்டத்தின்படி ஒருவேளை யாரும் கைப்பிரதி கொடுக்கவோ அல்லது வேத புத்தகம் கொடுக்கவோ ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லவோ யாரும் தடுக்க முடியாது. அதை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாதே தவிர, ஆனால் அவர்களால் சொல்ல முடியும்.
யார்கிட்டையும் பேச முடியும். அதுதான் நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல இந்திய மத சுதந்திர சட்டம் கொடுக்கிற ஒரு அங்கீகாரம், நம்ம கொடுக்கிற அனுமதி. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? அந்த சட்டத்தை மதிக்கல, மாறாக இன்னைக்கு தைரியமாக எழுந்து யுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதனால நம்ம சுவிசேஷம் சொல்வதையோ ஆண்டவருக்காக எழும்புவதையோ நம்ம நிறுத்திட்டோமா? குறையுதா? அப்படி ஒருவேளை குறைஞ்சதுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்னும் அந்த ஸ்டேபிள் ஃபெய்த்துக்குள்ளே வரல. தானியேல் பாருங்க, தான் முன் செய்து வந்தபடியே நான் எப்பவும் போல ஜெபம் பண்ணுவேன். காரணம், இது என்னுடைய ஒரு உரிமை, இது என்னுடைய ரைட்ஸ் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. சிங்கக்கபியாச்சேப்பா, பரவாயில்ல போயிட்டு போகிறேன், சிங்கக்கபி தானே. பாருங்க, 2 நன்ஸ் சத்தீஸ்கரில் கன்னியாஸ்திரிகள் அவங்க செய்யாத குற்றத்திற்காக பிடிப்பட்டு சிறைச்சாலை சென்று அவங்க பாருங்க ட்ரெயினில் 3 பேரை வேலை வாய்ப்புக்காக கூட்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ட்ரெயினில் நல்ல வயது வந்த சகோதரிகளை, நல்ல புத்தி அறிவோடு இருக்கிற சகோதரிகளை அவங்க கடத்துறாங்கன்னு ஒரு வழக்கு. அது மாத்திரமல்ல, அவர்கள் ஏற்கனவே கிறிஸ்தவங்க அந்த 3 பேரும். ஆனாலும் ஃபோர்ஸபிள் கன்வர்ஷன் ஒரு எஃப்ஐஆர். யோசித்து பாருங்களேன் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சம்பந்தமில்லாத வழக்குகள் நம்மேல் தொடுக்கப்படலாம். கலங்காதீங்க. ஆனால் நம்முடைய ஃபெய்த்தில் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கணும். அதனால்தான் இங்கே வாசிக்கிறோம், ஒரு நிலைத்திருக்கிற விசுவாசத்தை நான் பார்க்குறேன்ப்பா. தானியேலுக்குள்ள இந்த நிலைத்திருந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குதா? பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த விசுவாசம் நிலைத்திருக்கணும்னா அதுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவிலே சரியாக இருக்கணும். அதுதான் நம்பர் 1. எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்கணும். 2வது, என்னுடைய ஜெப வாழ்க்கை சரியாக இருக்கணும், சீராக இருக்கணும். ஒரு மனுஷன் டெய்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி அன்றாடம் கர்த்தரோட கூட இருக்கிற உறவை சரியாக வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ப்ரேயர் லைஃப்பில் டிசிப்ளின் இருக்குது அப்படின்னா ஒரு நாளும் கவலைப்படவே மாட்டாங்க. 3வது, அவங்களுக்குள்ள இருந்த அந்த கன்விக்ஷன், நான் இப்படித்தான் அப்படின்ற அந்த ஒரு உறுதிப்பாடு அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன சட்டம் வந்தாலும் கர்த்தருக்காக நிற்பார்கள். இன்னைக்கு இந்த 3 நம்மகிட்ட இருக்கா? தேவனோடு இருக்கிற உறவு, தேவ சமூகத்தில் அதிதினமும் ஜெபிக்கிற அந்த ஜெப ஒழுக்கம். 3வது, நான் இப்படித்தான் அப்படின்ற தைரியம், துணிச்சல் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளை நம்மளும் சொல்லலாம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஜெபம் அல்லாமா இந்த நாளினுடைய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. தானியேல் 6:10. தானியேல் 6:10 தெரிஞ்ச வசனம் தான். இன்னொரு தடவை நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லிப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தைரியத்தை கொடுப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சூழ்நிலை மாறும்போது நாங்களும் எங்கள் விசுவாசத்திலிருந்து தளர்ந்துடாமல், அதில் நாங்கள் கோட்டை விட்டுறாம தைரியமாக நிலைத்திருந்து ஆண்டவர் நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். விசுவாசத்தில் நாங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்ற அறிக்கையை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும். தைரியமாக நிற்கவும், உம்மோடு இருக்கிற உறவிலே வளரவும் எங்கள் எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்யுங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.